ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பாண்டியம்மாளும் சவுந்தர பாண்டியனும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு ஒரு வழியாட்டு பாண்டியம்மாள் நம்ம சண்முகத்தோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் வீட்டில் இல்லாத டைமாக பாண்டியம்மாள் பீரோவை ஓப்பன் பண்ணி அப்படியே அங்கே இருந்த நம்ம கனியோட ஜாதகத்தை எடுத்துறாங்க. அதை வச்சு கால தம்பியுமா ஒரு பிளானை போடுறாங்க. அதெல்லாம் தகர்த்து எரிஞ்ச மாதிரி நம்ம சண்முகம் சரியான திட்டத்தை போடுறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சண்முகம் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது அதெல்லாம் பாண்டியம்மாள் சைட்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சண்முகமும் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட உங்கள் அண்ணி சொல்லணுமா அப்படின்னு பரணி தொடங்குறாங்க. அந்த டைமில் நம்ம வீராவும் எனக்கு என்னோட அண்ணன் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சது என் அண்ணன் என்கிட்ட என்ன கேட்பான்னு சொல்லிட்டு, எப்போ சிவபாலனுக்கு சேர்ந்து அந்த வீட்டில் வாழ போற அப்படின்னு தானே அண்ணன் கேட்க போகுது அப்படின்னு நம்ம வீரா சொல்லும் போது பரணியும் சரி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு வீராவும் என்னைக்கா இருந்தாலும் அந்த என்னோட மாமனார் சௌந்தர பாண்டியன் வந்து இந்த வீட்டுக்கு வரணும், என்னோட அண்ணன் மேலே அவங்க மதிப்பே வைக்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பாரு என்னோட அண்ணனை குறைச்சே பேசிட்டு இருப்பாங்க, என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்து என் அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து என்னை கூட்டிட்டு போறாங்களோ அன்னைக்கு தான் அந்த வீட்டுக்கு போவேன்ல அப்படிங்கிற மாதிரி வீரா செமையா பேசுறாங்க. அதை கேட்ட பாண்டியம்மாலாம் என்னல பேசுற, என்னோட தம்பி தான் நீ கல்யாணம் ஆன புதுசுலேயே வீட்டுக்கு கூப்பிட்டா அந்த டைமும் நீ வரல, சிவபாலன் கிட்ட தாலியும் கலத்தி கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் என்னல நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வீரா கிட்ட சொல்றாங்க. இன்னும் சரி பாண்டியம்மாள் தனியா போன்ல போய் சுந்தரபாண்டியன்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அந்த வீரா எவ்வளோ தெம்பு பிடிச்சவளா இருக்கா பார்த்தியால, அவன் என்னன்னா நீ வந்து கூப்பிட்டாதான் சிவபாலன் கூட சேர்ந்து வாழ்வாளாம், அந்த வீட்டுக்கு வருவாளாம், நீ அவளுக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சரியா வத்தி வைக்கிறாங்க சவுந்தரபாண்டியன்ட்டு. அதை கேட்ட சவுந்தரபாண்டியனும் அவளை எல்லாம் என்னைக்கா இருந்தாலும் நம்ம மருமகளா ஏத்துக்க போறதே இல்லைல்ல, அதுக்கப்புறமா எதுக்கு கவலைப்பட்டுட்டு அப்படின்னு சவுந்தரபாண்டியன் சொல்றாங்க. நீ எதுக்கு போனியோ அந்த காரியத்தை காட்சிதமா முடிச்சுட்டு வா, அப்பதான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், அந்த சண்முகத்தை சரியா பழி வாங்க முடியும்ல அப்படிங்கிற மாதிரி சவுந்தரபாண்டியன் அவங்க அக்கா கிட்ட சொல்லவும் பாண்டியம்மாலும் அதுக்கான காலத்துக்கு தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன்ல, கண்டிப்பா நான் அதை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வாய்குண்டமோ பாண்டியம்மாள்கிட்ட வந்து இங்க என்ன நடந்தாலும் அதுல நீ தலையிடக்கூடாதுல, எதுக்கு தேவையில்லாத வேலையில மூக்க நுழைக்கிற, தேவையில்லாம நாங்க பேசக்கூடிய இடத்துல நீ வரக்கூடாது, நீ வந்தியா சாப்பிட்டியா இருந்தியான்னு போனோம், தேவையில்லாத வேலைகள்ல நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வைகுண்டம் சரியா பாண்டியம்மாள்கிட்ட பேசுறாங்க. அதை கேட்ட பாண்டியம்மாள் என்னதான் இந்த வீட்டுல இருந்தாலும் இந்த வைகுண்டத்தோட தொந்தரவு தாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி எப்பதான் யாரும் வீட்டுல இல்லாம இருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே, அவங்க வீட்டுல இல்லாத டைமா தானே நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி நம்ம சண்முகமும் சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பரணி மட்டும் வீட்டுல இருக்காங்க. பாண்டியம்மாளை எங்க தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க சுத்தும் போது பரணி அப்படியே பாண்டியம்மாள்கிட்ட என்னதான் இங்க வந்து சுத்திட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது இல்ல சும்மா வீடை பார்த்தேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அப்படியே பார்க்கும்போது சரி இந்த இசைக்கு சமாளிக்கவும் முடியாது, அவளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவா, அவ சரியான ஆளு, வாயாடி வேற, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பாண்டியம்மாள் நினைக்கிறாங்க. எப்படியாவது எல்லாரும் வீட்டில் இல்லாத டைமா எடுத்துடணும்னு யோசிக்கும் போது நம்ம பரணிகிட்ட போய் சரியில்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமாட்டு இருந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஃபி ஏதாவது காப்பி தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பரணி உள்ள போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுற்றி பார்க்கும்போது யாருமே வீட்டில் இல்லை. சரி இதான சரியான டைமு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாண்டியம்மாள் பீரோவை திறக்கிறாங்க. அதில் நம்ம கனியோட ஜாதகம் மாட்டிடுது. அப்படி இந்த ஜாதகத்தை எடுத்துறாங்க. இதுதான் கனியோடது, இதை வச்சு இந்த சண்முகம் குடும்பத்துக்கு சரியான வேட்டு வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சௌந்தர பாண்டியன்ட்ட ஃபோன் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துட்டு, நீ சொன்ன மாதிரி இந்த ஜாதகத்தை எடுத்தாச்சு, இதை வச்சு தான் நம்மளோட திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியான கடத்துல சௌந்தர பாண்டியன்ட்டு அந்த ஜாதகத்தை கொடுக்குறாங்க. ஒரு வழியாட்டு நம்ம சண்முகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட திட்டத்துக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி பயங்கர பிளான் பண்றாங்கன்னு சொல்லலாம்.